விஸ்டம் விஸ்டம் ஷார்ட் ஸ்டோரி. ஒரு காலத்தில் விஷ்ணு பக்தர்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் இடையே வெறுப்பு இருந்தது. அதை மாற்றவே தெய்வமே இரு குழந்தைகளை பூமிக்கு அனுப்பியது. அவர்கள் இருவரும் அனகன் சனகன் என்பவர்கள். இருவருமே வனத்தில் ஒரு முனிவரிடம் ஞான விஷயங்களை கற்று பின்பு ஊருக்குள் வந்தபின் இந்த சிவவிஷ்ணு பக்தர்களின் பகை பற்றி அறிந்து வருந்தினர். இருவரும் எவ்வளவோ முயன்றும் சமாதானம் செய்ய முடியவில்லை. வழக்கு பாண்டிய மன்னன் அவைக்கு வந்தது. மன்னன் திடுக்கிட்டு நீண்ட காலமாக இருக்கும் இந்த விஷயத்துக்கு தன் காலத்திலாவது தீர்வு கிடைக்க வேண்டுமே என்று மதுரை மீனாட்சியை மனமுருக வேண்டினான். பின்பு இரு சாரரையும் அழைத்து கருத்துரைக்க கூறினான். பிறகு பாண்டிய மன்னன் அனகனையும் சனகனையும் கேள்விப்பட்டு அவர்களையும் அழைத்தான். இரு சாரரும் தங்கள் தெய்வமே முதன்மையானது என்றனர். ஸ்ரீராமபிரானாக அவதரித்த போது விஷ்ணுவே எங்கள் சிவபெருமானைத்தானே வழிபட்டார் என்று சிவபக்தர்கள் கூற, சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட போது சிவபெருமானுக்கு எங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவிதானே பிச்சையாக அமிர்தம் இட்டு தோஷம் போக்கினாள் என்று விஷ்ணு பக்தர்களும் சளைக்காமல் புராண இதிகாச மற்றும் பல கேள்வி ஞான கருத்துக்களை கூறி பலவாறு வாதிட்டனர். ஞானநிலை உச்சமடைய வழிபாட்டு தெய்வங்களை குருவாக கருதாமல் இவ்வாறு சொந்தம் கொண்டாடி சண்டையிடுகிறார்களே என்றும், மனிதர் சொந்தம் கொண்டாட கடவுளர் என உலகப் பொருட்களா என்றும் அனகனும் சனகனும் மிகவும் வேதனை அடைந்தனர். அனைத்து சந்தேகங்களுக்கும் சரியான பதில் தரும் தங்கள் குருநாதரும் மறைந்து விட்டதால் அவர்கள் தாங்களே களத்தில் இறங்க மன்னனிடம் ஒப்புக்கொண்டார்கள். பக்தர்களே போராளிகளாகிவிட்டால் சாதாரண மக்களுக்கு எப்படி பக்தியை போதிப்பது? இந்த சண்டையே கேலி கூத்தாகிவிட கடவுள் மறுப்பு கொள்கை அல்லவா மேலோங்கிவிடும் என்று அஞ்சிய அனகனும் சனகனும் ஆளுக்கு ஒரு பிரிவில் சேர்ந்து உண்மை கண்டு சொல்லும்படி ஒப்புக்கொண்டனர். அதாவது விஷ்ணு பிரிவில் அனகனும் சிவப்பிரிவில் சனகனும் சேர்ந்து கொண்டு அவர்கள் இருவரும் பிரிந்து வெகு தூரம் சென்று உண்மை நிலை தெளிந்து வர வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயம் செய்தாயிற்று. அந்த ஒரு வருட காலத்தில் யாரும் சண்டை செய்யாமல் அவரவர் மடங்களில் அமைதியாக இருக்கச் சொல்லி இருவரும் புறப்பட்டனர். அனகன் திருவேங்கடமலைக்கு கிளம்பினான். சிவபிரிவினர் சார்பாக சனகன் இமயமலைக்கு கிளம்பினான். அவர்கள் செல்லும் தலங்களில் கட்டாயம் தெய்வத்தை நேரில் காண வேண்டும் எனவும், அவ்வாறு கண்டதை நேரில் வந்து தெரிவித்தால்தான் தாங்கள் அதன்படி எந்த கடவுள் உயர்ந்தவர் என்பதை ஒப்புக்கொண்டு நடப்பதாகவும் தெரிவித்தனர். அவ்வாறு இயலாவிடன் அவர்கள் தங்கள் விஷயத்தில் தலையிடாமல் வனத்துக்குள் சென்றுவிட வேண்டும் எனவும் சொல்லப்பட்டது. அனகனும் சனகனும் ஒப்புக்கொண்டனர். தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்து தங்கள் குருநாதரை எண்ணி சிவ விஷ்ணு தெய்வங்களையும் மனதில் நிறுத்தி கிளம்பினர். திருவேங்கடமலைக்கு நடந்தே சென்ற அனகன் சில நாட்கள் ஆங்காங்கே தங்கினான். பாண்டிய நாட்டில் மதுரையில் இருந்து புறப்பட்ட அவர்கள் நடந்தே சென்றனர். அனகன் திருவேங்கடமலை அடையும் வரை ஒருவேளை மட்டும் உண்டான். திருவேங்கடமலை ஏற ஏற அவனுக்கு பலவித குழப்பம் சந்தேகம் நீங்கி ஏதோ தெளிவு உண்டானது. அவன் மனதில் புது தெம்பு உண்டானது போல் இருந்தது. அனகன் தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்காமல் மலையில் சுற்றி திரிந்தான். அடர் வனத்தில் புகுந்து அலைந்தான். காலார நடந்து வந்தும் விரத உணவு மேற்கொண்டும் சிலை தரிசனம் செய்தும் உண்மை தெளிவாகவில்லையே என்று ஏக்கம் மீதுற தவம் செய்யலானான். கெடுமுடிய சில நாட்களே இருந்தபோது ஒரு நாள் புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் ஏகாதேசி அன்று அவனுக்கு வேங்கடனின் சிலைக்குள்ளிருக்கும் பொன்னுருவ தரிசனம் கிடைத்தது. ஒரு பேரரசனைப் போல் ஜரிகை தலைப்பாகை சூடி கையில் கோலுடன் வண்ண பட்டாடை அணிந்து ஆபரணம் சூழ ஒரு பேரழகனை கண்டான். அந்த உருவத்தின் பின்புறம் நீளமாக பின்னிய தலைமுடியை கண்டார். 4 கைகள் அல்லாமல் 2 கைகளே இருந்தன. இடது கை இடுப்பிலும் வலது கை கோலும் ஏந்தி பின்னி நீள ஜடையும், ஆனால் ஆண்டி கோலத்தில் பழனியில் இருப்பது போல் இருந்ததையும் கண்டான். ஆனால் அந்த தலைப்பாகையில் பிறை சந்திர சின்னம் இருந்ததை கண்டான். அனகனுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. காட்சியும் மறைந்தது. செவிகளிலும் நாசி துளைகளிலும் கண்களிலும் மிகுந்த குளிர்ச்சியான பனிப்புகை உச்சி வழியாகவும் பாய்ந்தது போல் சில்லிட்டு போனான் அனகன்.
மெல்ல அசைந்து எழுந்தான். திருவேங்கட கோபுரத்தை கண்ணாரக் கண்டு கண்ணீர் உகுத்தான். 1 வருடம் முறிய இன்னும் சில காலம் இருந்ததால் அங்கேயே தங்கினான். ஞான உச்சமான சாரூப நிலையடைந்த சித்தர்க்கெல்லாம் சித்தனே முருகன். பக்தரும் தன்போலவே ஆக அருள் செய்பவன். ஆனால் அந்த ரூபமே சந்திர கலையில் இருக்கும்போது செல்வம் முதலான உலகத் தேவை அருளும் கொடையாளியாக இருப்பதை உணர்ந்தான். அங்கு கைலாயம் சென்ற சனகன் அடிவாரப் பகுதியிலேயே பலரும் உடல் நலம் காரணமாக நிறுத்தப்பட்டதைக் கண்டான். கால்வலி, படபடப்பு முதலானவை தாங்க முடியாமல் மூச்சுத் திணறல் பலருக்கும் ஏற்பட்டது. உள்ளி என்கிற பூண்டை முகர்ந்தும் மென்றும் கூட சிலரே தொடர்ந்து நடந்தனர். சனகனுக்கு எதுவும் தெரியவில்லை. அவன் மதுரையில் புறப்பட்டதில் இருந்தே 3 மாதம் சமைக்காத உணவும் 3 மாதம் காய்கனிகளும் புசித்தான். அவன் நடந்தே வந்ததால் உடல் மெலிந்து, ஆனால் மனது தெம்பாக இருக்கக் கண்டான். இப்போது நீராகாரம் மட்டுமே அருந்தினான். எதுவரை முடியுமோ அதுவரை மலையில் ஏறுவது என முடிவு செய்தான். நீர்க்குடுவை, பாதக்குரடுகள் என்று ஏதுமின்றி நடந்தான். இரத்தம் கொதிப்பது போலிருந்தது. மூக்கில் லேசாக இரத்தம் வடிந்தது. உதடுகள் காய்ந்தன. தொண்டை வறண்டது. தாங்க முடியாத குளிரில் கால்களை விரைவாக அசைக்க முடியவில்லை. பின்னால் யாருமின்றி அவன் மட்டுமே நடந்தான். சுற்றிலும் மேகங்களும் கீழே சுற்றிலும் மேலே எங்கும் வெள்ளை பனியின் மூட்டமாகவே இருந்தது. இனிமேலும் நடக்க முடியவில்லையே. தெய்வமே, இறைவா, மனிதர்க்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்கின்ற இறையே, இறையருள் எவர் பெரியவர் என்கிற பிரச்சனை ஏற்படலாமா? இதற்கு தீர்வுதான் ஏது? எனக்கு உணர்த்திவிடு. அன்றி என்னை புனிதமான இத்தலத்திலேயே புதைத்துவிடு என்று அரற்றினான். உடல் முழுக்க பனி சூழ்ந்தது. கால்கள் புதைந்தன. அப்படியே மண்டியிட்டு விழுந்தான் சனகன். அமர்ந்த நிலையில் உற்று கவனிக்க சிவரூபம் போல் ஒளியாக ஏதோ தெரிந்தது. சனகன் கைகூப்பக்கூட இயலாமல் இருந்தான். பின்பு நன்றாக பார்த்தபோது வெள்ளையாக மேனி எங்கும் தொங்கும் முடியுடன் குரங்கு வடிவம் ஒன்று இராட்சச ரூபமாக வருவது தெரிந்தது. அவனுக்கு கண்கள் மட்டுமே வேலை செய்தது. இன்னும் சிறிது நாழிகையில் உயிர் பிரிந்துவிடும் போல் இருந்தது. பெருத்த அதிர்வு சத்தமும் கேட்டது. அது சாட்சாத் ஆஞ்சநேயர்தான் என்பது அருகில் வந்தபின் உணர்ந்தான் சனகன். ஏதும் பிரக்ஞையின்றி, ஆனால் யாவும் உணர்ந்த நிலையில் திடீர் என்று யாரோ தன்னை தூக்கி வைத்தது போல் உணர்ந்து லேசாக கண் விழித்துப் பார்த்தான் சனகன். இமயமலை அடிவாரத்தில் புறப்பட்ட இடத்தில் மரத்தடியில் கிடந்தான். ஒரே ஆச்சரியமும் அதிசயமும் மேலிட்டது. உண்மையில் தான் கண்டது கனவா, அன்றி காண கிடைக்காத தெய்வீக அற்புத காட்சியா என்று திகைப்பாக இருந்தது. வெகுநேரம் அப்படியே கிடந்து அந்த காட்சியை மீண்டும் மீண்டும் நினைத்து மனமுருகினான் சனகன். அன்று மூல நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சதுர்த்தசி திதியாகவும் இருந்தது. அதற்குள் அவனை தேடி வந்த பாண்டிய மன்னனின் வீரர்கள் சனகனையும் வழியில் அனகனையும் அழைத்து மதுரைக்கு வந்து சேர்ந்தார்கள். 3 நாட்கள் இளைப்பாறிய பின்பு அரசவை கூடியது. தேச மக்கள் அனைவர் முன்பும் 2 கூறாக நின்ற பக்தர்களும் அரசரும் வீற்றிருக்க, அனகன் திருவேங்கட மலையில் ஸ்ரீ முருகப்பெருமானே சந்திரகலையில் வீற்றிருப்பதை உரைக்க, சனகன் கைலாயத்தில் தான் கண்ட விஸ்வரூப ஆஞ்சநேயரை பற்றி கூறினான். இருவர் கூற்றையும் கேட்டு அனைவரும் அதிசயித்தனர். மகாராஜா நாணயத்தின் 2 பக்கங்கள் போல் இறை தத்துவத்தில் சிவவிஷ்ணு 2 கடவுளரும் இணைந்தே நம்மை காக்கிறார்கள் என்று கூறி ஒற்றுமையாக இருக்கும்படியான உண்மை நிகழ்வினை கண்டு வந்த அனகனையும் சனகனையும் மண்டியிட்டு வணங்கினான் மகாராஜா. மேலும் பின்பு பாண்டிய மன்னன் தன் அரசுக்குட்பட்ட பகுதிகளில் சிவகுடும்ப, விஷ்ணு குடும்ப சன்னதிகள் சேர்ந்து இருக்கும் பல ஆலயங்களை நிறுவினான். முற்றும்.